வணக்கம் சர்மிளா. அதாவது லண்டனில் இருந்து பிரிட்டிஷ் பயணிகள் விமானம் தினமும் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்துவிட்டு அதே விமானம் மீண்டும் சென்னையிலிருந்து அதிகாலை 5:35 மணிக்கு லண்டன் புறப்பட்டு செல்லும். அதே போல் இன்று லண்டனில் இருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் 224 பயணிகள், 12 விமான ஊழியர்கள் என மொத்தம் 236 பேருடன் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த விமானம் இன்று வழக்கமான நேரத்திற்கு முன்னதாக அதிகாலை 3 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்க தயாரானது. இந்த நிலையில் அந்த விமானம் படிப்படியாக உயரத்தை வேகத்தையும் குறைத்து சென்னை விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்காக சுமார் 500 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானத்தின் முன்பகுதி பறவை ஒன்று மோதி விமானத்தின் இன்ஜின் பகுதிக்குள் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து பரபரப்படைந்த விமானி மிகுந்த சாமர்த்தியமாக விமானத்தை பத்திரமாக சென்னை விமான நிலையத்தில் வழக்கமாக தரையிறங்கக்கூடிய இடத்தில் தரையிறக்கினார். விமானத்தில் இருந்த 236 பேரும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதையடுத்து விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக விமான பொறியாளர் குழுவினர், பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தை ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் பறவை மோதி விமானம் சேதமடைந்துள்ளதால் அந்த விமானத்தை உடனடியாக மீண்டும் இயக்க முடியாது, பராமரிப்பு பணிகள் செய்து முடித்த பின்புதான் விமானத்தை இயக்க முடியும் என்றும் விமான பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 5:35 மணிக்கு லண்டனுக்கு செல்ல இருந்த பிரிட்டிஷ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து டெல்லியில் உள்ள டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் முழுமையான விசாரணைக்கு உத்தரவு வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் லண்டனில் இருந்து வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்கும் போது விமானத்தில் பறவை மோதிய சம்பவத்தில் விமானத்தில் இருந்த 236 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சம்பவம் சென்னை விமானத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.